ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026ல நம்ம அடுத்து பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிற சென்ட் சேவியர் காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாகவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு சென்ட் சேவியர் காலேஜை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இப்போதைக்கு யூஜியோட அட்மிஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யூஜி அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்ல இதில் அவைலபிள் இருக்கு. ஏன்னா சென்ட் சேவியர் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இல்லை இங்கே இந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ல யூஜியில் எய்டட் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இதுல என்ன வேற ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, எங்களை எப்படி அப்ளை பண்றது, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்ட் சேவியர் காலேஜ். சென்ட் சேவியர் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாளையங்கோட்டையில இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1923ல ஆரம்பிச்சிருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 100 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஒரு காலேஜ். இந்த காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், மனோன்மணிய சுந்தரம் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. எய்டட்ல என்னென்ன ப்ரோக்ராம்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எய்டட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்கு. தென் காமர்ஸ்ல பிகாம் காமர்ஸ் இருக்கு. தென் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜுவாலஜி. தென் காமர்ஸ்ல பிகாம் காமர்ஸ் இருக்கு. தென் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ ஃபோக்கி இருக்கு. தென் எம்ஏ தமிழ் இருக்கு. தென் பிஹெச்டி ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பாட்னி, ஜுவாலஜி அவைலபிள் இருக்கு. தென் காமர்ஸ், இங்கிலீஷ், தமிழ், தென் பொறுக்கி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 1 எய்டட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஷிஃப்ட் 1ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். தென் ஷிஃப்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸ்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ், தென் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் பிபிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் காமர்ஸ், தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், தென் பிகாம் ஆனர், பிகாம் மெரிடைம் லாஜிஸ்டிக்ஸ், தென் பிஏ ஆர்காலஜி, தென் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ தமிழ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யூஜி ப்ரோக்ராம்ல இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்காங்க. தென் எம்எஸ்சி, தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ சோஷியல் ஒர்க், தென் எம்சிஏ ப்ரோக்ராம்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் எம்பிஏல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஷிஃப்ட் 2ல கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஒவ்வொரு கோர்சஸ்க்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறது. டோட்டலா உங்களுக்கு வந்து 11 பேஜஸ்ல வந்து இந்த உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எய்டட் ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னு பார்த்தா, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? தென் இதை தவிர்த்து உங்க அப்ளை பண்றது கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் காலேஜ் வெப்சைட்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் நீங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் tn.edu.in இதான் வெப்சைட்டு. தென் அட்மிஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு நடக்கும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைன். ஓகேங்களா? ஏப்ரல் 20லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த ஒரு கன்சல்ஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் நோட்டீஸ் பண்ணி போடுவோம். இல்லை காலேஜ் வெப்சைட்டில் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா வித் பிரின்சிபலை கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது வித் பேரண்ட்ஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நீங்கள் உங்கள் டேட் அண்ட் டைம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வெப்சைட்டில் தென் காலேஜ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் ப்ரொவிஷன்
செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து கேன்சல்டோ இன்கேஸ் வந்து நீங்க மீட் பண்ண பிரின்சிபல் மீட் பண்ணனா அந்த குறிப்பிட்ட டேட்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் +2 மார்க் ஷீட் ஸ்கேன்டு காப்பி வந்து நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா அப்லோட் பண்ணணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெடிசன் சர்டிஃபிகேட் பிசிக்கல் எஜுகேஷன் வந்து ஸ்கேன் காப்பி கண்டிப்பா இன்கேஸ் வந்து தேவைன்னா கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அட்மிஷன்ஸ்க்காக நம்ம எந்த ஒரு டொனேஷன்ஸ் எதுவுமே வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. யாருக்கு வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ற கைட்லைன்ஸ் வந்து அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து யூஜி ப்ரோக்ராம்க்கு நீங்க அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது அதையும்